ஃபார் வீடியோ அந்த வீடியோ ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு யார் தயாரா இருக்கீங்களோ நீங்க வந்து வீடியோ ஃபீட்பேக் கொடுக்கலாம். இந்த செஷன் எப்படி இருந்துச்சு, நீங்க யார் வேணாலும் பேசலாம். இது உங்களுக்கான ஃபீட்பேக் டைம், போதிய டைம் இருக்கு நம்ம கிட்ட, இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கு. ஸோ அதனால தாராளமா நல்லா டைம் எடுத்து நீங்க உங்களுடைய இந்த ஏன்னா 3 டேஸ் செஷனுக்கான ஃபீட்பேக் கூட நீங்க யார் வேணாலும் வந்து கொடுக்கலாம், இல்லை இன்னைக்கு டே செஷன் மட்டும் கொடுக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம். ஆனா நீங்க பேசுறத கேட்டா, ஏன்னா நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன், எனக்கு நீங்க பேசுறத கேட்டா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். அது என்ன உங்களுடைய வார்த்தைகளை கேட்கறதுக்கு நான் காத்திருக்கேன். ப்ளீஸ் கம் டு வீடியோ. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், என்னுடைய பெயர் பாலாஜி. நான் ஓகே. இது முதல் மீட்டிங் இதை அட்டன் பண்ணுறேன். ஓ, முதல் மீட்டிங் அட்டன் பண்ணுறேன். இது வந்து இதை பற்றி இன்னும் விரிவாக இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பப்படுறேன். ஓகே. இதை மிஸ்டர் ஷாம் சுந்தர் சார் எனக்கு இந்த மீட்டிங் ஐடி கொடுத்துருந்தாரு. சந்தோஷம் சந்தோஷம் சரி சார், சந்தோஷம் சார். இன்றைக்கு மீட்டிங்கில் இதை பற்றிய விரிவான செய்தி நீங்கள் நிறைவாக சொல்லியிருந்தீங்க. பயனுள்ள தகவலாக இருந்தது. இது ஏன்னா நான் முதல் 2 நாள் மீட்டிங் அட்டன் பண்ணாதனால என்னால் விரிவாக பேச முடியல. ஓகே. இருந்தாலும் நீங்கள் அட்டன் பண்ணி நம்ம பார்த்தோன்றதுக்கு ஒரு அட்டன்டேஷன் கொடுக்கணுன்றக்காக இதை நான் சொல்கிறேன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ பாலாஜி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே. ஸோ ஏற்கனவே சங்கர் சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து ஃபீட்பேக் வந்து கண்டிஷன் வந்து வீடியோ ஃபீட்பேக் கொடுத்தா ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க வீடியோ ஆன் பண்ணி நீங்க வந்து சொல்லலாம். ஸோ இன்னும் 2 நபர்களுக்கு வாய்ப்பு இருக்கு, 3 நபர்கள் கூட கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வீடியோ ஆன் பண்ணி பேசுறவங்க, இல்லைன்னா பாலாஜி சார் மாதிரி வீடியோ ஆன் பண்ணலைனாலும், ஏன்னா அவங்க சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியாது. நோ ப்ராப்ளம், நோ, வாய்ஸ் இருந்தாவே போதும் தான். ஓகே, சொல்லுங்க யாரு வரீங்க? ஓகே மேடம், அந்த பரிமளம் மேடம் வந்து காம்ப்ரிஹென்சிவ் ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட்டுங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ நம்ம ஆனந்தராஜ் சார் வந்துட்டாரு வீடியோ ஆன் பண்ணி. சார் 3வது நாளா ஹேட்ரிக் இன்னைக்கும் அவருக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஓகே, சொல்லுங்க சார், ஆனந்தராஜ் சார் பேசலாம் சார். சார் மைக்கை அன்மியூட் பண்ணிக்கங்க, மைக்கை அன்மியூட் பண்ணுங்க. சார், நீங்க சொன்ன தகவல் எல்லாம் பயனுள்ளதா இருந்துச்சு. ஆனா யாரும் சொல்லாத விஷயம் ஒண்ணு சொன்னீங்க. எல்லாம் கவனிச்சாங்களா இல்லையான்னு தெரியல. இந்த டிஜிட்டல் இதுல வந்து ரோபோ வருதுன்னு சொல்லியிருந்தீங்க. அது 100% உண்மை. அது யாருக்கும் சரியா கவனிச்சிருக்க மாட்டாங்க. அந்த ரோபோ வர்றதுனால வந்து ரோபோ தான் எல்லாமே இனிமேல். அதை வந்து நீங்க ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். பயனுள்ளதா இருந்துச்சு. தேங்க்யூ தேங்க்யூ சார். ஏன் பண்றதுக்கு ஒரு நல்ல வழி. நன்றி சார். கண்டிப்பா. நன்றி தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, அடுத்த நபர்களுக்கான வெயிட்டிங். நாங்க கொஞ்சம் நேரத்தின் அருமை கருதி குயிக்கா வந்து உங்க மைக்கையும் பிளஸ் வீடியோவும் ஆன் பண்ணி வர்ற மாதிரி கேட்டுக்கொள்கின்றோம். லாஸ்ட் ஆப்ஷன், நீங்க வந்து வீடியோ ஆன் பண்ண முடியலன்னா மைக்கை மட்டும் ஆன் பண்ணி பேசலாம். அருண் சார், நீங்க இன்னைக்கு வாய்ப்பு எப்படி இருக்கு? அருண் பிரசாத் சார் வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஓகே, யார் பேசுறீங்க சார்? கன்னியப்பன் சார், கன்னியப்பன் சார், வாய்ஸ் பிரேக் சார். சொல்லுங்க சார் சார். வணக்கம். ஆ, லட்சுமி மேடம் தான் எனக்கு இந்த லிங்க் கொடுத்துருந்தாங்க. ஓகே ஃபர்ஸ்ட் முறை இப்பதான் அட்டன் பண்ணியிருக்கேன். ஓகே. போக போக அந்த மீட்டிங்ல கலந்துக்க ஆர்வமா இருக்கேன். இதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஃபுல்லாவே நல்லபடியா ஓகே, இன்னைக்கு இன்னைக்கு நிகழ்ச்சி புரிஞ்சுதா சார்? புரிஞ்சுது சார். டிஜிட்டல் இந்தியா தெளிவா சொன்னீங்க. ஓரளவுக்கு புரியுது. இனிமே போற காலங்கள் அப்படி இருக்கும். அது நல்லாவே ஆமா, தெரியுது நீங்க சொன்னதுல புரிஞ்சு. கண்டிப்பா. சரிங்க. தேங்க்யூ தேங்க்யூ கன்னியப்பன் சார், தேங்க்யூ கன்னியப்பன் சார். ஓகே, நீங்க அருண் சார் பேசலாம். சார் வணக்கம். அருண் சார். சார் அதாவது இப்ப இந்த வேர்ல்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா மூவிங் டுவர்ட்ஸ் டிஜிட்டல் ஏரா அப்படின்றத வந்து அருமையான ஒரு விளக்கங்கள் புள்ளி வாரத்தோட சொல்லியிருந்தீங்க. அது உண்மையும் கூட. ஏன்னா இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா
டிஜிட்டலைசேஷன்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளை விட முன்னோடி நிறைய நாடுகள் இருக்காங்க. பட் அவ்வளவு நாடுகள் இருந்தாலுமே கல்வி அறிவுல கம்மியா இருக்கக்கூடிய நம்ம நாட்டுல வந்து இன்னைக்கு நிறைய டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் நிறைய வந்துகிட்டு இருக்கு. ஒண்ணு. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த கிரிப்டோ அப்படின்னு சொல்லி அதுவுமே வந்து இப்போ டிஜிட்டல் இல்லாம கிரிப்டோ கரன்சி கிடையாது. அந்த டிஜிட்டல்ல இருக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சிலையுமே ஒரு 7% வந்து பாத்தீங்க அப்படின்னா உலக அளவுல மிஸ்டர் ட்ரம்ப் கூட பேசியிருக்காரு வரக்கூடிய பிரசிடென்ட். பட் அந்த மாதிரி பேசியிருந்தாலுமே இந்தியன்ஸ் அதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது கூட. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டிஜிட்டலுக்கான வளர்ச்சியா தான் நான் பாக்குறேன். அதே மாதிரி இ காமர்ஸ்ல வந்து இன்னைக்கு எல்லா வெப்சைட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஏன்னா மனிதர்கள் வந்து கடைக்கு போய் வாங்குறத வந்து சாப்பாடு சின்ன எக்ஸாம்பிள் ஸ்விக்கி சொமாட்டோவோட வளர்ச்சி வந்து இந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கல. இன்னைக்கு ரோட்ல 10 வண்டி 2 வீலர் போனாக்க டெஃபினட்டா ஒரு 2 வண்டி ஸ்விக்கி ஆர் சொமாட்டோ வண்டியா இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் தான். ஸோ ஒரு அந்த அந்த வழியில இந்த ஆயுஷ்கார் கம்பெனியுமே டிஜிட்டல்ல போறது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து சார். தேங்க்யூ வெரி மச் சார்.